சூரியன் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் நல்ல மன வலிமை, ஆன்மீக பலம் மற்றும் உடல் நலன் ஆகியவற்றை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். இவர்களது இயல்பான சுபாவம் செல்வ வளம், நண்பர்கள் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்றை கொண்டதாக இருக்கும். இவர்கள் முழுமையாக செயல்பட்டு திறமைகளை வெளிப்படுத்தி எடுத்த வேலைகளை முடிப்பார்கள். முதுகெலும்பு பகுதி ஆளுமை செய்யப்படுவதால் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் பலன்கள் பரிகாரங்கள் மிகவும் எளிமையாகவும் சிறந்த முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள பிரிண்ட் இமேஜ் ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். சூரியன் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும், தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். மனைவி அல்லது கணவன் ஒருவரால் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், கலை மற்றும் அறிவுத்திறன்கள் மேம்படும். சொல்லப்போனால் அறிவுத்திறனை வெளிப்படுத்த முடியும். சில சமயங்களில் பண நஷ்டம் ஏற்படலாம். சில சமயங்களில் மன உளைச்சல் ஏற்படலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். சூரியன் உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் நீங்கள் பலகீனமாக, நாசுக்கான உடல்வாக உடையவர்கள். நீங்கள் சித்திரக்காரராகவோ கவிஞனாகவோ இருப்பீர்கள். உங்கள் வெட்க சுபாவத்தினால் பொது ஜனங்களோடு பழக கஷ்டப்படுவீர்கள். தந்தையிடம் மிகவும் பாசமாக இருப்பீர்கள். எல்லோரிடமும் மரியாதையோடு பழகுவீர்கள். நீங்கள் விரும்பும் வகையில் சிறந்த ஜோதிட மென்பொருள் தேவைக்கு www.pssrf.org பாண்டிச்சேரி. சூரியன் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் சந்திரனும் சூரியனோடு சேர்ந்திருந்தால் மற்ற பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டால் சுற்றத்தாரால் மிகவும் கஷ்டப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம். இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்: யோக பலன், கரண பலன், திதி பலன், தாரபலன், ஓரை பலன். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க www.pssrf.org என் ரிஷி அஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் 12வது நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் 2 முதல் 3 வரை 4ஆம் பாதங்கள் கன்னி ராசியிலும் அமைந்துள்ளது. இதன் அதிபதி சூரியன் ஆகும். இது வானத்தில் தொட்டில் போலவும் ஊஞ்சல் போலவும் நீண்ட கோல் போலவும் காணப்படும். உத்திரம் நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளில் பரவி இருப்பதனால் ஒரு உடைந்த நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனின் சுயவீடான சிம்மத்தில் இருப்பதால் இது சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரம் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் ஒன்றாகும். இந்த நட்சத்திரத்தின் வசிப்பிட உத்திர என்றால் அடுத்த என்று பொருள். உத்திரம் நட்சத்திரம் அதிக புத்திசாலித்தனத்துடன் கூடிய நட்சத்திரம் ஆகும். இதன் வடிவம் தண்டம், கோல். உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் முதுகெலும்பு பகுதியையும் 2, 3, 4 பாதங்கள் குடல், சிறுநீர்ப்பை, கல்லீரல் ஆகிய பாகங்களையும் ஆளும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விதவிதமான சுவைகளை அறியும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களுடன் சேர்த்து சுயமாகவும் சொத்துக்களை சேர்ப்பார்கள். இவர்களால் ஏற்பட்ட அவமானங்களையே படிப்பினையாக கொண்டு முன்னேறுபவர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில்தான் பிரேமகாலட்சுமி தாயார் பிறந்தார். செல்வ வளத்திற்கு அதிபதியே பிறந்த நட்சத்திரம் என்பதால் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே செல்வ வளம் என்பது எல்லையில்லாமல் இருக்கும். பொருளாதார கஷ்டம் என்பதே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பமே செல்வ கடாட்சம் மிக்க குடும்பமாக மாறும். வீட்டிற்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல வீட்டை தாங்கும் உத்திரம் என்பதும் அத்தனை முக்கியம். வீட்டை தாங்குவதென்றால் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாத நிலைக்கு வரும். சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பமாக திகழும்.
கல்வியில் அறிவார்ந்தவர்களாக அந்த குடும்பம் இருக்கும். செய்தொழிலில் நிகரற்றவர்களாக இருப்பார்கள். துன்பம் இல்லாத பெருவாழ்வு வாழ்வார்கள். இன்பம் பொங்கும் குடும்பமாய் வாழ்தல் எனும் நிலையில் சிறப்புற அந்த குடும்பம் உதாரணமாக திகழும். மொபைல் ரிஷி அஸ்ட்ரோ அண்ட் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கான்டாக்ட் வித் BSSSRF. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகள் என்று எவரும் இருக்க மாட்டார்கள். எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் தொடர்ந்து தோல்விகளையே சந்திப்பார்கள். இவர்களுக்கு அமையும் நண்பர்கள் எல்லாம் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார்கள். எனவே இயல்பாகவே இவர்களும் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பிடித்து விடுவார்கள். அதீத நேர்மையாளர்களாக இருப்பார்கள். சிறிய தவறுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டார்கள். தவறாக உணர்ந்தால் அந்த இடத்தில் கொஞ்சமும் இருக்க மாட்டார்கள். சிவன் விஷ்ணுவின் அம்சமான சுவாமி ஐயப்பன் பிறந்தது இந்த உத்திரம் நட்சத்திரத்தில்தான். புலிப்பால் கேட்டதற்கு புலியையே அழைத்து வந்தவர் அல்லவா ஐயப்ப சுவாமி. இந்த சம்பவத்திற்கு பின்தான் பந்தள மன்னன் ஐயப்பனை தெய்வம் என்று உணர்ந்தார் என்கிறது ஐயப்ப புராணம். எனவே உத்திர நட்சத்திர அன்பர்கள் எதையும் முழுமையாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தன் திறமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி எடுத்த வேலைகளை கனகச்சிதமாக முடிப்பார்கள். உங்கள் ஜாதகத்தில் ராசி, லக்னம், நட்சத்திரம், பிறந்த திதி, கிழமை, யோகம் இவற்றை தெரிந்து கொள்ள ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். காலபுருஷ தத்துவம் அடிப்படையில் 6ஆம் இடம் நோயை குறிக்கும். இந்த 6ஆம் இடம் என்பது கன்னி ராசி. உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே சிம்மத்தில் இருக்கும். மீதி 3 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்கும். கன்னி ராசியின் தொடக்கமே உத்திரம் 2ஆம் பாதத்தில்தான் தொடங்குகிறது. அந்த நோய் வர காரணம் என்ன என்பதையும் இந்த உத்திரமே உரைக்கத் தகுதியானது. இந்த இடம் கன்னி என்பதை கவனியுங்கள். இளம் வயதில் கட்டுப்பாடு இல்லாத போகம் நோயை எளிதாக வர வைத்துவிடும். அதிலும் குறிப்பாக நீரிழிவு நோய், ஆண்மை குறைவு, முழு அளவிலான ஈடுபாடு இல்லாத தாம்பத்தியம் முதலான பிரச்சனைகளும் அடங்கும். எனவேதான் நோயை வரவைப்பதும் நோயை கட்டுப்படுத்துவதும் இந்த உத்திரம் நட்சத்திரமே என்று சொன்னேன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக பேர் உத்தியோகம் பார்ப்பதற்கே விரும்புவார்கள். அதிலும் சளைக்காமல் உழைக்கக்கூடியவர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களில் பெரும்பாலும் அரசு ஊழியர்களாக இருப்பார்கள். குறிப்பாக வாரிசு அடிப்படையில் வேலை பெற்றவர்களே அதிகம் இருப்பார்கள். தனியார் நிறுவனங்களிலும் அதிகார பதவி, தன் திறமைக்கு வெகுமதியாக உயர் பதவி என்றிருப்பார்கள். உடல் உழைப்பு, புத்தி உழைப்பு என இரண்டும் கலந்தவர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். தனக்கு கீழ் இருப்பவர்களின் வேலையில் திருப்தி இல்லை என்றால் தானே களத்தில் இறங்கி வேலை செய்ய தயங்காதவர்கள் இவர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு விதவிதமான சுவைகளை அறியும் ஆர்வம் இருக்கும். தேநீர் சுவை அறிதல், மது சுவை அறிதல், காபி, ஐஸ்கிரீம் என உணவு வகைகளில் சுவை அறியும் நிபுணராகவும் இருப்பார்கள். கேட்டரிங் செஃப் என்னும் உணவு தயாரிப்பாளர் போன்ற துறைகளிலும் இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆடிட்டர், கணக்காளர் போன்ற துறைகளில் சாதிப்பவர்கள். வங்கி அதிகாரி, பதிப்பகம், எழுத்துத்துறை, கணித மேதை, ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானிகள், புதுவித மருந்துகளை கண்டுபிடித்தல், தூதரக பணி, தகவல் தொழில் நுட்பம், சங்கேத வார்த்தை நிபுணர், பண்டைய மொழி ஆராய்ச்சி, நுணுக்கமான திறமைகள், அரசியல் பேர் எழுதுவது போன்ற நுட்பமான கலைகள், துப்பறிதல், பாரம்பரிய மருத்துவர், புதிய கண்டுபிடிப்புகள், கண்ணாடிகளில் புதுமை செய்தல், கதை கவிதை எழுதுதல், எவர் மனதையும் படிக்கும் ஹிப்னாடிசம், மனோதத்துவ மருத்துவர், பின்னணி பாடகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், இசைக்கருவிகள் வாசித்தல், மிமிக்ரி, ஆண்பெண் என குரல் வளம், இயற்கை ஆர்வலர் போன்ற துறைகளில் இருப்பார்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன வலிமை மிக்கவர்களாகவும் உண்மையை பேசும் மன உறுதி மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கி அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில்தான் ஸ்ரீமகாலட்சுமி பிறந்தாள். செல்வத்துக்கே உரிய மகாலட்சுமியே இந்நட்சத்திரத்தில் பிறந்ததினால் இந்நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்காத வண்ணமாக வாழ்க்கையானது அமையும்.
பொதுவாக உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை ஒன்று பிறந்தால் அந்த குடும்பமே செல்வ கடாட்சத்தோடு இருக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வர அதிக நன்மைகள் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. லால்குடி ஸ்ரீமாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில். ஸ்ரீமாங்கல்யேஸ்வரர் திருக்கோவிலானது திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி பகுதியில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வணங்கி வழிபட வேண்டிய முக்கிய தலமாகும். மாங்கல்ய மகரிஷி என்பவர் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை நோக்கி கடும் தவம் கொண்டார். காலையிலும் மாலையிலும் பூஜைகள் பல செய்தார். அதன் விளைவாக சிவபெருமான் அவர் முன் தோன்றி காட்சி அருளினார். தன் முன் தோன்றிய சிவபெருமானிடம் மகரிஷி இத்தலத்துக்கு மாங்கல்ய வரம் வேண்டி வருவோருக்கு அந்த வரத்தினை தந்தருள வேண்டும் என்று கூறினார் என்பது புராண வரலாறாகும். அத்துடன் மாங்கல்ய மகரிஷி இத்தலத்தில் தவம் செய்யும் கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி அளிக்கிறார். மாங்கல்ய தோஷம் போக்கி திருமண பாக்கியத்தை தந்தருளும் பரிகார தலமாக இது திகழ்கிறது. மாங்கல்ய மகரிஷியை மனமுருக பிரார்த்தனை செய்தால் தோஷம் நீங்குவதுடன் சந்தோஷம் பெருகும். தமிழகத்தில் உத்திரம் நட்சத்திர நாள் வழிபாட்டுக்கு புகழ் பெற்ற தலமாக திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இடையாற்றுமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ளது மங்களாமங்களாம்பிகை உடனுறை மாங்கலேஸ்வரர் சுவாமி கோவில். இக்கோயிலில் காட்சியருளும் இறைவன் மாங்கலேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இறைவி மங்காளம்பிகை அம்மன். மாங்கல்ய தோஷம் போக்கி திருமண பாக்கியத்தை தந்தருளும் பரிகார தலமாக இது திகழ்கிறது. உங்கள் நட்சத்திரம் என்ன? அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய திருத்தலாம் என்ன? ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. ரிஷி அஸ்ட்ரோ ஆப். உங்கள் சுய ஜன்ன ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் www.bssrf.org.in இணையதளத்திலும் ரிஷி அஸ்ட்ரோ இல் கோடு 55 72 109 130 பயன்படுத்தி அறியலாம்.